உண்மையாக சொல்கிறேங்க. டெய்லர்னால் நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நேற்று ஒரு கஸ்டமர் வந்தாங்க. சிஸ்டர், எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வேலை பிஸியாக இருக்குது மேடம், நாளைக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு. ஐயோ இல்லை இல்லை, நான் நம்பி வந்துட்டேன், எனக்கு எப்படியாவது ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, உங்களுக்கு எப்போ வேணும்னோன்னா, நாளைக்கு ஒரு 10 மணிக்கெலாம் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் காலையில் வேகமாக வந்து 10 மணிக்கெலாம் ப்ளவுஸை சரி கேட்டாங்களே, நம்மளை நம்பி இருக்காங்கல்ல அப்போ அப்படின்ட்டு நான் தைச்சிட்டா 12 மணிக்கு வராங்க. என்ன சிஸ்டர் 10 மணிக்கெலாம் வேணும்னீங்க, 12 மணிக்கு வரேன்னா? சாரி சிஸ்டர், நான் இந்த பக்கம் சும்மா வந்தேன், நீங்கள் தைச்சிட்டிங்களான்னு பார்க்க. நான் வேறு ஒரு சாரீ பிளான் பண்ணி வச்சுட்டேன், இதை வந்து நான் நாளைக்கு நைட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தவங்க வேலையை விட்டுட்டு இவங்களுக்கு அர்ஜெண்ட்டு, நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சா இந்த மாதிரி வந்து சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று எப்படின்னா, உண்மையாலுமே யாராவது அர்ஜெண்ட்டுன்னு வந்து கேட்கும் போது நம்ம இதை மைண்டில் வச்சுட்டே இல்லை கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருப்போம். இல்லாட்டி நம்மளால் அந்த டயத்தில் சரி விடு, மெதுவாக வந்து வாங்குவாங்க, சொன்ன மாதிரி வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளை ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருப்போம். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.